ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். ஆழித்தேர் நகரும் போது ஒரு குரல் கேட்டுக்கிட்டே இருக்கு, அது என்ன குரல், அதை பத்தி சொல்லுங்க. இது வந்து எல்லாமல்ல தியாகராஜ பெருமான் வந்து அது எனக்குன்னு சொல்லக்கூடாது, எங்களோட குழு எல்லாருக்குமே ஒரு போட்ட பிச்சை, எனக்கு போட்ட பிச்சை இந்த சவுட்டுங்கிறது. நான் ஒரு 38 வருஷம் முடிச்சுட்டேன், இது 39வது வருஷம். இவங்கெல்லாம் குழந்தை முத்துமணி இவங்க எல்லாமே தேர்ல சின்ன பிள்ளைங்களா இருந்தாங்க. அந்த குரல் குஞ்சப்ப சாதுன்னு ஒருத்தர் முதல்ல ஒரு 7-8 வருஷம் சொல்லிட்டு இருந்தாரு. ஒரு தடவையாவது ஜாகேஷான்னு கத்திடணும்னு பார்த்தேன். அப்ப அவங்கெல்லாம் நான் என்ன ஒன்னாத்த நம்மளாட்டம் டிவோட்டிஸ் பக்தரா தான் இருந்திருந்தேன். இப்ப எல்லாரோட போன் ரிங்டோனும் அந்த ஆரூரா தியாகேசா அது போலதான் வருது. ஆமா, அதை ஒரு வாட்டி சொல்லி காட்டுறீங்களா? சொல்லி அவசியம் காட்டுறேன். அது எதுக்கு சொல்ல வரேன், நான் இருந்து என்ன பண்ணிட்டேன், அவர் மைக்கை என்கிட்ட காமி கொஞ்சம் ஒரு நிலம் சொல்லுங்க ஐயா ஆரூரான்னு சொல்றேன்னு கேட்டு கொடுக்க மாட்டார். திடீர்னு குதிரைக்கு அப்பா செலவுன்றாரு, ஓடி போடுவான், போலீஸ்காரங்க வந்து அடிப்பாங்க. காலை பிடிச்சிக்கிட்டேன். சுவாமியோட தியாகராஜா பாதத்தை பிடிச்சா நடக்குங்கிறது சத்தியமான உண்மை. இந்த 2026 பிடிச்சது இது 38 வருஷம் வந்து 39வது வருஷம். அவருக்கு செய்ய பாக்கியம்னா உள்துறை பரம்பரை டெஸ்ட் ஒர்க் பண்ணினேன். அவ போடுற பிக்சர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸில் ஒவ்வொருத்தரும் ஈவோலேருந்து சவார்கர் கலெக்டராக இருந்தார், அவர் என்டோமெண்ட் கமிஷனர், அவார்ட்லேருந்து எல்லாரும் பண்ணின ஒரு பாக்கியம் சொல்லிடுறேன். முதல்ல பச்சை கொடியை காட்டவும் ஆரூரா தியாகராஜா ஆரூரா தியாகராஜா. இது வந்து டாப்பு, எல்லாரும் அழுத்தி இருக்கணும், அரூராங்கணும். அதுக்கப்புறம் ரன்னிங்ல அந்த தேர் நகர்தா வீலு எல்லாத்தையும் பார்த்துக்கணும். பார்த்துட்டு பெட்டு ஆரூரா ஆரூரா தியாகராஜா தியாகராஜா. நான் டான்ஸ் ஆடுறதா நினைக்க வேண்டாம் யாரும், அது அப்படி பண்ணாதான் அப்டாம்ல இருந்து வருது. வருஷம் 39. எனக்கு வந்து 67 66 முடிஞ்சிருச்சு. நான் இங்க வந்து 29ல வந்தேன். கூட்டத்துல நீங்க பேசுறீங்க, உங்களுக்கு அந்த குரல் இது தொண்டை கட்டுறது அது போல பிரச்சனை, தொண்டை கட்டுறது எல்லாமே வரும். ஒரு மாசம் முன்னாடி பேக் பெயின் ஸ்ப்ரே அடிச்சுப்பேன். இருந்தாலும் அந்த எல்லைக்கு வந்துட்டோம்னா உங்களாட்டம் இளைஞர்களை பட்டாளங்களை பார்க்கும் போதே இவரெல்லாம் பார்க்கும், இவரெல்லாம் தேர்ல இருக்கிற தேவஸ்தானத்தில் இருக்கிறவா, இவங்க நீங்கெல்லாம் கொடுக்குற ஒரு என்கேஜ்மெண்ட் தான். உங்களாட்டம் யூடியூப் சேனல்ஸ் நிறைய அவாலும் பண்ற ஒரு என்கரேஜ்மெண்ட். நீங்க எல்லாமும் தொடர்ந்து வருஷம் வந்து இழுத்துட்டு வேர்ல்டு ஃபேமஸா போகணும். உங்களோட சேனல் எல்லாமும் நிறைய நம்மள பிரஸ் மீட் எல்லா நிருபர்ஸும் எல்லாருமே நல்லா இருக்கணும். அடியார்கள்லாம் வருஷம் கூடிட்டு இருக்கு. போன வருஷம் 4.5 லட்சம் பேர், நாங்கள் இந்த வருஷம் 5-6 லட்சம் இருக்கும். நல்ல கூட்டம் பத்தியா 6 லட்சம் பேர் வருவா போல இருக்கு. இதெல்லாம் ஒரு ஏதோ பூர்வ ஜென்மத்தில் தியாகராஜா போட்ட ஒரு பிச்சை. எங்க ஆழித்தேர்ல வந்து உள்துறை ட்ரஸ்டி ராம்ஜி தியாகராஜா, சின்னையா, இப்போ ஆர்டி ஐயா, ஸ்ரீதர் ஐயா எல்லாரும் கொடுக்குற ஒரு சப்போர்ட்டு. உங்களாட்டம் உள்ள எல்லாருமே நிருபர்கள் அவாவான யூடியூப் சேனல்ஸ் வியூவர்ஸ் எல்லாருமே உங்க எனக்கு வந்து அப்டாம வந்து எண்டில் போய் பார்த்தீங்கன்னா 2-3 மாதம் இழுத்து பிடிச்சிரும், குரலே வராது. அப்புறம் கொஞ்சமா வெந்நீர் காஃபி தான் சாப்பிடுவேன். இதுக்காக ஒன்றும் மருந்தே கிடையாது. மருந்தே அவர் தான், தியாகராஜா நாமம் தான் மருந்து. அதனால இது ஒரு பெரிய பாக்கியம். எப்படிங்க நான் வந்து முன்னாடி தான் நிற்பேன், மைக்கு கிட்ட கொஞ்சம் நகர்ந்துட்டு வீல பார்க்கணும். ஐ ஹாவ் டு 300 மைக் ராமசாமி ஐயா ஆரூரான்னு கூப்பிடுவாங்க. சுவாமி நாமத்தை சொல்றாளே அதுவே எனக்கு நான் பார்த்துட்டாலே ஆரூரான்னு சொன்னேன். அருமையா இருக்கீங்க, எல்லாம் சேர்ந்துதான் பேசுவோம். குரல் தான் உலகமே. பேருனாலே ஐயா ஞாபகம் வந்துடும். அவங்க ஞாபகம் வந்துடும். அவங்களோட கூட நிக்கிற பாக்கியம் எங்க கிடைச்சிச்சு. ஆரூரா தேவேச பெருமான் அருள் ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கிட்டு எல்லாருக்கும் கிடைக்கும். 2022 கொரோனா போயிட்டு தேர் கிடையாது, அப்போ வச்ச ரிங்டோன் எல்லாருக்கும் அதேதான் பாருங்க. அவங்களோட இதுதான் முத்துமணியின் பேரு இருக்கு. யாராவது கால் பண்ணினீங்கன்னா ரிங் வரும். கால் பண்ணட்டும்.